ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பட்டியாலா பேண்ட்டுக்கு எப்படின்னு மார்க் பண்ணுறது, எப்படி அளவுகள் எடுக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பட்டியாலா பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுருவோம். ஓகேங்களா, நம்ம எப்போ விடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் விட்டுருவோம். விட்டதுலேருந்து ஒரு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியாச்சு. 1 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சம்திங் தான் நம்ம எடுக்க சொல்லியிருந்தாங்க. 3 பாயிண்ட் சம்திங் நம்ம பார்த்தீங்கன்னா 3.3 இன்ச். ஓகேங்களா, 3.3 இன்ச் நம்ம எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 1 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கணும்னா 3.3. ஓகேங்களா, 3.3 பார்த்தீங்கன்னா நான் 3.3 எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணும். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா 3.3. ஓகேங்களா, 3.3 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, இந்த இருக்குது, இதை இந்த மாதிரி கரெக்டாக எங்கனக்குள்ள எடுத்துருக்கோமோ அங்கனக்குள்ள தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பின் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கப்புறமா 1 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்லேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு இது கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன போனால் கூட நமக்கு 1/4 இன்ச் முன்ன போனால் கூட நமக்கு பட்டி பீஸும் இதுவும் ஜாயின் பண்ணுறதுக்கு மிஸ்டேக் வந்துடும். ஓகேங்களா, நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ கரெக்டாக அது பிரகாரம் எடுத்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டாக தைக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆகுதுன்னா நீங்கள் தைக்கும்போது மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஏன்னா நம்ம 1 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுருக்கோம்னா அதை கரெக்டாக நம்ம தைக்கும்போது அந்த இதுக்குள்ளே தான் தைக்கணும். இப்படி முன்னாடி தள்ளி போயிட்டாவோ இல்லை பின்னாடி இப்படி தள்ளி வந்துட்டாவோ என்ன ஆகுனா நமக்கு மிஸ்டேக் ஆகிடும். என்ன மிஸ்டேக்னால் ஏதாவது ஒரு பீஸ், ஓகேங்களா, இந்த பட்டி பீஸாக இருந்தாலும் சரி இல்லை கீழே உள்ள பீஸ், இந்த பீஸ் கூட நமக்கு என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா ஆயிரும். எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு மறுபடியும் என்ன ஆகும், நமக்கு கரெக்டான அளவுகள் கிடைக்காது. அதனால் கரெக்டான அளவுகள் பிரகாரம் நீங்கள் பண்ணணும். இப்போ நான் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 3.3 சம்திங். ஓகேவா, 3.3 சம்திங் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு நீங்கள் பின் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா, பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளில நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, 3. சம்திங். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், 1 இன்ச் மார்க் பண்ண போகிறேன். 3 சம்திங். இதே மாதிரி நீங்கள் இது ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதாக இருக்குது, இதை எடுத்து இதில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு பின் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிறங்க. தைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி. ஓகேவா, நமக்கு எத்தனை ப்ளீட்ஸ் வரணும், 45 ப்ளீட்ஸ் நமக்கு வரணும். ஓகேவா, நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் நமக்கு மிஸ்டேக் வந்துடும். நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக வரலன்னு கேட்காதீங்க. நீங்கள் கரெக்டான அளவில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். நம்ம கால்குலேஷன் பிரகாரம் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் தைக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன இது இந்த மாதிரி தள்ளி போயிடுது. இந்த மாதிரி தள்ளி போச்சுன்னா என்ன ஆகும்னா நமக்கு 1/4 இன்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துடும். அந்த 1/4 இன்ச்லாம் எக்ஸ்ட்ரா வரக்கூடாதுன்னா இதை தூக்கி கரெக்டாக இப்படி வச்சா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, இதுதான் நான் சொல்கிறேன் மிஸ்டேக் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த மிஸ்டேக் ஆகாமல் நீங்கள் தைக்கணும். ஓகேவா, இந்த இது எதுவுமே வெளில தெரியாத அளவுக்கு நம்ம தைக்கணும். இப்போ நம்ம தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பின்னையுமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம தைக்கலாம். எல்லா பின்னையும் எடுக்காதீங்க, ஒரு பின்னாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிட்டு வாங்க. நம்ம தைக்கும்போது நம்ம கரெக்டான அளவுகளை நம்ம வைக்கணும். கரெக்டான அளவில் வச்சா தான் நமக்கு எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம கரெக்டான அளவு பார்த்திங்கன்னா முன்ன பின்ன நம்ம கிளாத் இது சிந்தட்டிக் கிளாத்துங்கிறதுனால நமக்கு முன்ன பின்ன வரும். அதை நீங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக எடுத்து வைங்க. அப்படி கொஞ்சம் முன்ன போனால் கூட நம்ம தள்ளி வச்சு நம்ம கையாலேயே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த கேப் பார்த்திங்கன்னா முன்னே போயிடுச்சா, நான் என்ன பண்ணுறேன், அந்த 2 லைன்ஸுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் சரி பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2 பின் இருக்குது. 2 பின் ஆனதுக்கப்புறமா நான் இப்போ மார்க் பண்ண ஆரம்பித்தேன். எப்பவும் போல் 1 இன்ச் நான் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா 3.3 நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணுறேன்.
இது மார்க் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், நமக்கு வந்து இடம் இல்லைங்களா, அதனால் நான் வந்து பண்ண போகிறேன், நம்ம மார்க் பண்ணதை நான் வந்து ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா, அந்த 1 இன்ச் அளவுக்கு தான் நமக்கு வந்து வெளியில் தெரியணும். அந்த 3.3 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்டேக்னால் உள்ளே போயிடணும், அந்த கிளாத்துக்கு உள்ளே போயிடணும். இப்போ நான் எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உள்ளே போயிடணும். உள்ளே போனதுக்கப்புறமா ஒரு பின் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து எப்போவும் போல் மார்க் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து 1 இன்ச்சுக்கு அப்புறமா 3.3 நம்ம வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுக்கலாம். இப்போ இதையும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பின் போட்டு வச்சுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கணும்ல, அதுக்காக. நம்ம வந்து பின் போட்டே வச்சுருந்தாலும் நம்ம தைக்கும் போது நமக்கு வந்து மூவ் ஆக தான் செய்யும். அந்த மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணணும்னா, நம்ம கரெக்டான அதை எடுத்து நம்ம வச்சு தைக்கணும். ஓகேங்களா, அந்த கிளாத்தை அந்த 1 இன்ச்சுக்கு நேராக அந்த 3.3 வந்து உள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்து வந்து தைக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரியே ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து தைக்கிறேன். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து தைச்சிருக்கோம். இதே மாதிரி தான் இந்த பீஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கப்புறமா ஒரு கால் தான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு கால் நம்ம வந்து தைக்க போகிறோம். பார்த்திங்களா, அதை நான் வந்து எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து காமிக்கிறேன். இப்போ இது ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா, அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் 1 இன்ச் அளவுக்கு வந்து மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா 3.3 நான் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா, அந்த 1 இன்ச்லேருந்து 3.3 மார்க் பண்ணணும். அந்த 3.3 தான் வந்து என்ன பண்ணால் உள்ளே போகும். ஓகேவா, அந்த 1 இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன்னா எடுத்ததை நான் வந்து 3.3யோட லாஸ்ட்டு எண்டில் நான் வந்து வச்சு நான் வந்து பின் போகிறேன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கேளுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டில் நம்ம வந்து வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிராச். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து வந்துட்டோம். ஓகேங்களா, ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ இந்த சைடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். எப்போவுமே பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2க்குமே ஆப்போசிட் சைடு தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா, இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அதில் 1 இன்ச் மார்க் பண்ணோம். இப்போ இதில் 3.3 ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா, முதல்ல இதுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில். ஓகேங்களா, அதை பார்த்த மாதிரி இந்த ப்ளீட்டை தூக்கி நம்ம வந்து வைக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ளீட்டு பாருங்கள், இதை பார்த்துருக்கு, இந்த ப்ளீட்டு அதை பார்த்துருக்கு. ரெண்டும் சேமாக பார்த்தது மாதிரி இருக்குது. ரெண்டுமே ஆப்போசிட்டில் கிடையாது, ரெண்டுமே பார்த்தது மாதிரி இருக்குது. அதை வந்து இதையும் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் ஒன்றா தைச்சிட்டு இப்போ வந்து 1 இன்ச் இருக்குது. அந்த 1 இன்ச்சில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3.3 எங்கே இருக்குது சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை நான் வந்து தூக்கி அந்த 1 இன்ச்சில் வைக்க போகிறேன். இப்போ எனக்கு இதுதான் 3.3 இருக்குது, மார்க் பண்ணிட்டேன். இதுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 3.3 இருக்குது பார்த்திங்களா, நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதைத்தான் தூக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மேலே வைக்க போகிறோம். வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேவா, தைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கலாம், நிறையா தைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தைச்சிட்டு வரலாம். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து எப்பவும் போல் அந்த 3.3 எங்கனக்கில் இருக்குது அப்படிங்கிற மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்பவும் போல் அந்த 3.3 தூக்கி அது மேலே வச்சு தைக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இது வந்து இருக்குது. ஓகேவா, ரெண்டுமே அப்படியே அதுக்கும் பார்த்தது மாதிரி. அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேமாக பார்த்தது மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் வைக்கல, சேமாக பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ லாஸ்ட்டில் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மெயின் பீஸும் நம்ம வந்து பட்டி பீஸ் வந்து மேலே எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா, அந்த பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சேமாக இருந்தால் தான் நம்ம வந்து தைச்சிருக்கிறது கரெக்டாக அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை மறுபடியும் சரி பண்ணணும். சரி பண்ணணும்னா அந்த ப்ளீட்டை வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, ப்ளீட் சைடு கம்மியாக இருந்தால் ப்ளீட்டை பிரிச்சுட்டு நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா, பட்டியை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ப்ளீட்ஸை தான் பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அந்த ப்ளீட்டை தான் நம்ம வந்து பண்ணணும். இப்போ அந்த ப்ளீட்டில் வந்து தைச்சிருக்க அந்த கிராச்சோட லைனும் நம்ம வந்து பட்டி பீஸில் இருக்குது பார்த்திங்களா, ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, 2 பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதோட லைனும் நமக்கு வந்து சேமாக இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் கிடைக்கும். அது கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சுன்னா நீங்கள் ப்ளீட்டை பிரிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்னா சின்னது பண்ணிக்கணும். இல்லை ப்ளீட் வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து தைச்சிக்கணும். கொஞ்சம் முன்ன பின்ன போகுதுனாலும் கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டான அளவில் தைச்சி தான் நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. கொஞ்சம் நம்ம வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் நொல்லுன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி துணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் போகும்.
ஓகேவா. இப்போ நமக்கு வந்து இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஓகேவா. கரெக்டாக இருக்கிறனால நான் ரெண்டையுமே சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் பீஸ்லேயே வச்சு பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கம் வரணும். வெளிப்பக்கம் வரது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையல் இருக்க பக்கம் தான் உள் பக்கம், தையல் இல்லாத பக்கம் நமக்கு வெளிப்பக்கம். நம்ம தச்சிருக்க அந்த பட்டி பீஸில் தச்சிருக்கோம் பார்த்திங்களா, அதுதான் நமக்கு உள் பக்கம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா எது உள் பக்கங்கிறத பார்த்து நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து ரெண்டையுமே இழுக்கலாம் கூடாது. கரெக்டாக வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பீஸை நீங்கள் இழுத்தாலும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேவா. அதனால் அது மட்டும் இல்லை, கீழே அந்த ப்ளீட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, ப்ளீட்டை வந்து சரி பண்ணிக்கிறேங்க. அது வந்து கொஞ்சம் மடங்கி கிடங்கி கூட நம்ம வந்து தைக்கக்கூடாது. எப்படி நம்ம வந்து ப்ளீட் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து தைச்சிட்டு வந்துட்டோம். இதே மாதிரி இந்த ஃபுல்லாகவே ப்ளீட் அந்த பட்டி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராச்சும் அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடமும் நமக்கு வந்து சேமாக கரெக்டான இடத்துல ஜாயிண்ட் ஆகணும். ஓகேவா. அப்படி ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து போடும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா. இப்போ நான் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் கூட நம்ம போட்டுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நமக்கு வந்து அந்த ப்ளீட்டு வந்து எந்த பக்கம் மடங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. அப்படி மடங்கியிருந்தால் அந்த இடத்த பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து என்ன பண்ணேன், அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் நான் வந்து போட ஆரம்பிக்கிறேன். நான் ஏற்கனவே போட்ட தையல் மேலே தான் நான் வந்து இன்னொரு தையல் போடுறேன். நம்ம எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்த அளவு நம்ம வந்து தைச்சாவே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்காக நம்ம வந்து 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுருப்போம். அந்த 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு அந்த 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து 2 கால்லேயும் இருக்கும் பார்த்திங்களா, 2 காலையும் இருக்கக்கூடிய 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 தையலாவது போடணும். நம்ம 3 தையல் போட்டால் தான் அந்த ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக நிற்கும். கீழே காலில் நம்ம வந்து கீழே போடுறோம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிப்பாக நிற்கணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டால் தான் நிற்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதில் 3 தையல் நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த பக்கம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கும் பார்த்திங்கன்னா, 2 சைடு நம்ம எடுத்துக்கலாம். அதே அளவுக்கு 1 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அதில் 1 இன்ச் அப்படிங்கிற மாதிரி 2 மடிப்பு மடித்து நான் வந்து தைக்க போகிறேன். பேண்ட் வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எப்படி அதில் 2 தடவை ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி இந்த காலையும் நம்ம வந்து 2-3 தடவை தைச்சிக்கலாம். தைச்சி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கால் ஃபுல்லாக இந்த காலையும் அந்த காலையும் நமக்கு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டி பீஸ் எடுத்துகிட்டு கிராச்சை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப்பை விட்டுறணும். உங்கள் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். மேலே 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டுட்டு கிராச்சும் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறத நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. மேலே பட்டி பீஸ் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து கேப்பை விட்டுட்டு நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை 2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நாடா கோப்பம் பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் ஓப்பன் விட்டால் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கேப் விட்டுட்டு நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்காக விட்டுருப்போம். நம்ம வந்து எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து எடுத்து தைச்சா போதுமானதாக இருக்கும். இப்போ ஓரளவு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ப்ளீட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சேமாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்துட்டு 2 காலையும் பிரிச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக கீழேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கீழே கால் இருக்குது பார்த்திங்களா, கீழேருந்து நம்ம வந்து இங்கேருந்து அந்த கிராச் போய் அடுத்த கால் வரைக்கும் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஓகேவா. கீழே வந்து நம்ம வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருப்போம், நமக்கு வந்து 6 இன்ச்சோ இல்லை 5.5 இன்ச்சோ நம்ம இருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். நம்ம கால் சுற்றளவு நம்ம எடுத்துப்போம் பார்த்திங்களா, அது எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஒரு காலில் பண்ண மாதிரி இன்னொரு காலையும் நம்ம வந்து தையலுக்கு நம்ம வந்து எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கலாம். தையலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கிளாத் இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. தைச்சதுக்கப்புறமா நிறைய இருந்துச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்கோமோ அதுலேருந்து நம்ம வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு வந்து காலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச். ஓகேங்களா. 12 இன்ச் வரும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6, இன்னொரு பக்கம் 6. ஓகேவா. அந்த 6 அப்படிங்கிற மாதிரி வச்சு நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராச்சோட லைனும் சரி இந்த கிராச்சோட லைனும் சரி நமக்கு வந்து சேமாக இருக்கணும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே தைச்ச பேண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம வந்து கிராச் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஜாயின் பண்ணுவோம், பேண்ட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணுவோம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கிராச் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ப்ளீட் வைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வரணும். அதனால தான் இந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்கும்போது அந்த கிராச் லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. அதுக்காக தான் அந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. கிராச்சை ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறது. இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிராச் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போகும். அதுக்காக தான் இந்த இது நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தைக்க கற்றுக்கலாம். இப்போ நான் வந்து தைச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் நான் வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட கிராச் லைன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பட்டியாலா பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்பவும் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தைக்கலாம். நமக்கு வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து கிராச் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் கிராச் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக வரல, கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 1/4 இன்ச்சு ஒரு முன்ன பின்ன போகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிராச் வந்து கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு வரல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரதுங்கிறனால நம்ம வந்து பிரித்து தைக்க முடியாது. நம்ம வந்து ஓகே ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு மேலே நீங்கள் போச்சுன்னா நீங்கள் வந்து பிரித்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு பட்டியாலா பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். எப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய அந்த பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நாம் வந்து ஃப்ரீயாக ஆன்லைனில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறோம் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை வேறு யாராவது ஜாயின் பண்ணான்னு நினச்சாலும் அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.